வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு செய்தி சற்று வேதனை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் அது ஒரு ஆறுதலை தரக்கூடிய செய்தியாக இருந்துச்சு. எனவே அதை குறித்து நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது இலங்கையில் நடந்த அந்த மனித புதைகுழிகளை மையப்படுத்திய செய்தி. இந்த மனித புதைகுழியை மையப்படுத்தி நமக்கு செய்திகள் வருகின்ற பொழுதெல்லாம் மனசு வலிக்கும். என்னடா இவ்வளவு கொடூரமாக ஒரு இனத்தை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க, அதுவும் குறிப்பாக பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் கொன்றிருக்கிறார்களே என்கின்ற ஒரு வேதனை நம் மனதிற்குள் வரும். ஆனால் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பது யார்? இயற்கையை நம்ம சொல்கிறோம், இறையை சொல்கிறோம், அல்லது சர்வதேசம் பேசுகிறோம், இலங்கை அரசாங்கத்தை பேசுகிறோம். இவங்க எல்லாமே யார் இது உங்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பது? இந்த கேள்வி மனசுக்குள்ளே எழும்பிட்டு இருக்கு. ஆனால் அதற்கான விடை இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உமா குமரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசிலுமே இருக்கிறது. அப்படி உமா குமரன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா, அல்லது உயிரிழந்தவர்களுக்கான நீதி கிடைக்குமா? இந்த கேள்விதான் மனசுக்குள்ளே எழும்பிக்கிட்டு இருக்கு. இலங்கையை பொறுத்த மட்டில் தமிழர்களை கொன்று குவித்து ஆங்காங்கே புதைத்த களங்களை மனித புதைகுழி என்று குறிப்பிடுகிறோம். இதில் செம்மணியெல்லாம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின. சுமார் 500க்கு மேற்பட்ட உடல் கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள். அதிலும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள், சிறுமிகள், சிறுவர்கள் இவர்களெல்லாமே கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்த்த பொழுது உறைந்து போய்தான் நாம் இருந்தோம். ஆனால் இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் விசாரணைகள் மேற்கொண்டு இருக்கிறோம், இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் வீராப்பாக பேசிக்கொண்டு இருந்தால் கூட இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை. இன்று அந்த இலங்கை, அதாவது பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உமா குமரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி முதலாக எதனை மையப்படுத்திய செய்தி அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னா, முதலூர் படுகொலையை மையப்படுத்திய செய்தி. இந்த முதலூர் படுகொலை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள இன்றுள்ள இளைஞர்களுக்கு அது தெரியுமா என்பது தெரியாது. 2004 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவின் தாக்குதல் மிக தீவிரமாக இருந்தது. எனவே பெரும்பாலானவர்கள் இந்த கொரோனா சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்த களம். அப்பொழுது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பட்டினிக்கு எதிரான இயக்கம் என்கின்ற அடிப்படையில் ஒரு அமைப்பு, பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு அமைப்பு இங்கு அதற்கான முயற்சிகளை எடுத்து மக்களுக்கு உதவி செய்வதற்கான களங்களை எடுக்கிறாங்க. அப்படி உதவி செய்வதற்கான களங்களை எடுத்த பொழுது அவர்கள் அதற்கான ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவில் பலர் வேலைக்கு சேர்றாங்க. அதாவது இந்த இயக்கத்தில் பலர் தன்னார்வமாக சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அந்த பிரான்ஸு அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய சில ஊதியத்தை வாங்கி நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களும் அதில் சேர்றாங்க. அப்படி சேர்ந்தவங்களை 2006 ஆகஸ்ட் திங்கள் 4 என்று அதில் பணிபுரிந்து கொண்டிருந்த 17 பேரை அந்த அலுவலகத்தின் கட்டடத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வெற்றிடத்தில் நிற்க வைத்து அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்கள். அதிலே 17 பேர் மரணத்தை தழுவினார்கள். அதில் 16 பேர் தமிழர்கள், ஒரு சகோதரர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர். இப்படி 17 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதை மையப்படுத்தி மக்கள் போராட்ட களங்களை எடுத்தாங்க. அப்படி போராட்ட களங்களை எடுத்த பொழுது அதற்காக தேசிய மக்கள் நல ஆணையத்தின் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணையை மேற்கொள்ளுது. அந்த குழு என்ன விசாரணை நடத்தியது என்பது அதன் பின்பு தெளிவான ஒரு முடிவுரை எழுதப்படவில்லை. அதன் பின்பு ஜனாதிபதி சார்பில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழு விசாரணைகளை மேற்கொள்கிறது. ஜனாதிபதி சார்பில் நடத்தப்பட்ட அந்த குழுவும் விசாரணைகளை மேற்கொண்டு என்ன நடத்தியது என்கின்ற விடயம் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதன் பின்பு எல்லால் ஆர்சி என்கின்ற ஒரு அமைப்பின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணைகளும் ஒரு தெளிவான முடிவை எட்டவில்லை. இந்த 17 பேருடைய அந்த நிலைமைக்கு யார் காரணம் என்பதை மையப்படுத்தி எந்த முடிவும் எட்டப்படவில்லை.
ஆனால் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது, எங்களுடைய இலங்கை இராணுவம் இந்த பிழையை செய்யவில்லை, இது வேறு யாரோ செய்த பிழை எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியைத்தான் இலங்கை இராணுவத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இது இலங்கை இராணுவத்தினால் நடத்தப்பட்டதுதான் என்று சொன்னார்கள். இந்த சூழலில் அந்த ஏசிஎஃப் என்கின்ற அந்த அமைப்பின் மனிதநேய செயற்பாட்டாளராக ஆலோசகராக இருக்கக்கூடிய பாலன் செட்குவிட்டி என்பவர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அவர் என்ன கருத்தை பதிவிட்டார் என்றால், இந்த 17 பேருடைய மரணத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவை எடுத்து வைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில், அதாவது ஆட்சியில் இருந்த யாராக இருந்தாலும், இலங்கையில் ஆட்சியில் இருந்த யாராக இருந்தாலும், அவர்கள் இராணுவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார்களே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை எடுக்க முடியவில்லை. பிரான்ஸ் நாட்டை சார்ந்த நாங்கள் கூட பல அழுத்தங்கள் கொடுத்து பார்த்தோம். ஆனால் எங்களால் ஒரு முடிவை எட்ட முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. எனவே இது சர்வதேச விசாரணைக்கு சென்றால்தான் இதற்கான ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் என்று அந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் பதிவிட்டார். இப்பொழுது சகோதரி உமா குமரன் அவர்கள் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். எங்களுடைய நாட்டில் பல மனித புதைகுழிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசை பொறுத்தமட்டில் ஆய்வு செய்கிறோம் என்கின்ற களத்தோடு நின்று விடுகிறார்கள். ஆனால் அதற்கான தீர்வை அவர்கள் இதுவரை வழங்கவில்லை. அந்த விசாரணை செய்யப்பட்டு யார் குற்றவாளி என்று இதுவரை அடையாளப்படுத்தப்படவில்லை. உள்ளூர் விசாரணை என்கின்ற பொழுது, அதாவது உள்நாட்டு விசாரணை என்கின்ற பொழுது அது உண்மையிலே எங்களுக்கான தீர்வாக அமையாது. எனவே இலங்கை விடயத்தில் ஒரு நேர்மையான தீர்வை தருவோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய பிரித்தானியா ஒரு குழுவை அமைத்து இந்த மனித புதைகுழிகளை மையப்படுத்திய விடயங்களில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை சகோதரி உமா குமரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது இந்த முதலூர் பிரச்சனையை மையப்படுத்திய செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல செம்மணி விடயத்தில் இருக்கக்கூடிய நகர்வுகளை மையப்படுத்தியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இலங்கை நடத்தக்கூடிய விசாரணைகளால் எந்த முடிவும் கிடைக்காது. எனவே இது ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், அல்லது பிரித்தானியா ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உமா குமரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய முயற்சிகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள், பிரித்தானிய அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ள தொடங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணம்தான் பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். நன்றியுடன் இன்ப.